வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபைனலி நம்ம ரைசிங் ஸ்டார் டிடிஎஃப் வாசனோட மூவியை ஐபிஎல் பார்த்தாச்சு. படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். லாக்அப் டெத்தை மையப்படுத்தி கமர்ஷியல் ட்ராமாவாக ப்ரெசென்ட் பண்ண படம் தான் ஐபிஎல் இந்தியன் பீனல் லா. டிடிஎஃப் வாசன், அபிராமி, கிஷோர் ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கேப் டிரைவராக இருக்கிற கிஷோரை ஒரு கொலை கேஸில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அவருக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சதா? அந்த கொலையை யார் எதுக்காக பண்ணாங்க? இதுக்கு பின்னாடி போலீஸும் பொலிட்டீஷியன்ஸும் பண்ணக்கூடிய சதி என்ன? ஹீரோ இந்த சதியை முறியடித்து கிஷோரை காப்பாற்றினாரா? ஹீரோவுக்கும் கிஷோருக்கும் என்ன சம்மந்தம்? இதுக்கு நடுவில் அவர் பண்ண காதல் கலாட்டால் என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்காருன்னு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிடிஎஃப் வாசன் ஹீரோவாக அவரோட ஃபஸ்ட் படத்தில் நல்லாவே எஃபர்ட் போட்டிருக்காரு. அவருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஓப்பனிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு அவர் மெச்சூர் ஆகிட்டாரான்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிங் எல்லாம் இம்மெச்சூர்டாக தான் இருக்குது. படத்தோட ஸ்டோரி, மெசேஜ், கண்டென்ட்லாம் நல்லா இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே அண்ட் எக்ஸிக்யூஷன் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் கூட அவங்க எஃபர்ட் போட்டிருக்கலான்னு நினைக்கிறேன். ட்ராமா போர்ஷன்ஸ் எல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. எமோஷன்ஸாக இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணி காட்டியிருந்தால் படத்தோட மெசேஜ் நல்லா ஹைலைட்டாக இருந்திருக்கும். என்னதான் கிளைமேக்ஸை இவங்க டச்சிங்காக முடிச்சிருந்தாலும் கமர்ஷியலாக இவங்க அடிச்சு விட்ட ஆக்ஷன் ட்ராமாஸ்லாம் பெருசாக செட் ஆகலை. நம்ம டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணியிருப்பார். அவர் எஃபர்ட் போட்டிருக்காரு. ஆனால் படம் அந்த அளவுக்கு அவர் கை கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அஜீஷோட கேமியோ தான் தேவையோ இல்லைன்ற மாதிரி இருந்தது. ஓவராலாக ஒரு ஆவரேஜான தமிழ் படங்கிறத மனசில் வச்சுட்டு போய் பாருங்கள். பாய் மக்களே.